வணக்கம் மக்களே, நான் தான் உங்க முஜிப் பேசுறேன் திண்டுக்கல்ல இருந்து. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல்ல இருந்து பொள்ளாச்சிக்கு ஒரு விசேஷத்துக்காக வந்தோம். வந்த இடத்துல நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஒரு உங்களுடைய ஸ்பெஷல் டிஷ் செய்யணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம டிஷ் வந்து 65 இங்க செஞ்சு காமிக்க போறோம். ஒரு 50 பேத்துக்கு தேவையான ஒரு 5 கிலோ 65 செஞ்சு காமிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம பேக்கிங் எப்பயுமே நம்ம மசாலாவெல்லாம் கடையில செஞ்சு வச்சிருப்போம். அந்த பாக்கெட் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல என்னென்ன சேர்த்துருவோங்கிறத உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து கறியை கழுவி அந்த மசாலாவை சேர்த்து உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் இப்போ வந்து ஒரு 5 கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன். இது 10 கிலோவுக்கு தேவையான இந்த பேக். இது எப்பயுமே நாங்கள் கடையில் வந்து மொத்தமாக இருக்குன்னு நாங்கள் எடுத்து வச்சிருவோம். அதுக்காக நாங்கள் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 10 கிலோவுக்கு தேவையானன்னா ஒரு 50 கிராம் நார்மல் மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் அந்த கலருக்காக ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கோம். மல்லி ஒரு 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், மிளகு சீரகம் ஒரு 10 கிராம் சேர்த்துருக்கோம். வேற கஸ்தூரி மேதி லைட்டாக அதில் ஆட் பண்ணியிருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு 50 எடுத்திருக்கோம். அரிசி மாவு ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம். இது 10 கிலோவுக்கு தேவையான மசாலா. இது இப்போ நம்ம 5 கிலோ தான் கறி எடுத்திருக்கோம். இதுல பாதி போட்டா போதும். நம்ம மசாலுக்கு எப்பயுமே முட்டை தான் சேர்ப்போம். இன்னைக்கு முட்டை சேர்க்காதனால தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இவங்க முட்டை சேராதுன்ட்டாங்க, அதனால இதுல முட்டை ஆட் பண்ணல. நம்ம அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துருக்கோம். அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக லைட்டா புளிப்பு தன்மைக்காக தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்தா நல்ல கறி சூப்பரா இருக்கும். 5 கிலோவுக்கு ஒரு 300 கிராம் தயிர் சேர்க்கணும். இதுல என்ன அப்படின்னா, தண்ணி ஏற்கனவே சிக்கன்ல இருக்கனால அதுலயே அப்படியே மேக்னேட் ஆயிரும். தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம், பெரட்டி இருக்கு. பூண்டு 5 கிலோங்கிறனால 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது 50 கிராம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஹவருக்கு மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுப்போம். அதுக்கு வரைக்கும் நம்ம மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். இதை அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி தம் போட போறாங்க. நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் கரெக்டான பதத்துல காஞ்சிருக்கு, போட்டுருவோம். முட்டை போடலை நம்ம, ஆனா சிக்கனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. உடனே ஸ்டேட்டஸ்ல ஏறிடும். ஓகே கைஸ், சூப்பரா வந்திருக்கு. நம்ம போட்டு முடிச்சாச்சு. இது மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பாய், அடுத்த வீடியோல பார்ப்போம்.